எதுக்கு தலைவர் அர்ஜென்ட்டா வர சொல்றாரு? அதுவும் வீட்டுக்கு மொட்டை மாடிக்கு எதுக்கு வர சொல்றாருன்னு தெரியலையா? பர்சனலா கூப்பிட்டுருக்காரு என்னன்னு தெரியலண்ணா. வாங்க தலைவரே. வணக்கம் தலைவரே. வணக்கம்ப்பா. உங்களை எல்லாம் ஏன் வர சொன்னா, சொல்லுங்க தலைவரே. வரப்போற தேர்தலில் என் தம்பி எம்எல்ஏவுக்கு இந்த தொகுதியில் நிற்கிறான். நீங்கள் சின்சியராக வேலை செய்யணும். வேலை செஞ்சு ஜெயிக்க வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். பார்த்து வேலை செய்யுங்க. ஜெயிக்க வைக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. சரிங்க தலைவரே. ஜெயிக்க வைக்கிறோம். சரி, களத்தில் இறங்கி வேலை பார்க்குறோம். ஆனா இந்த வாட்டி நான் தொகுதியில் எம்எல்ஏவுக்கு நிற்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் இல்லப்பா. நீ நினைக்கிற மாதிரி திடீர்னு ஒருத்தர் நிறுத்தி வைக்கிறதுக்கு இது சாதாரண விஷயம் இல்லை. அப்புறம் அரசியல் அனுபவம் வேணும் இதுக்கெல்லாம். அது என் தம்பி கிட்ட நிறைய இருக்கு. உங்ககிட்ட என்ன இருக்கு? எங்ககிட்ட என்ன இல்ல, எங்ககிட்ட அனுபவம் இருக்கு தலைவரே. உண்மையா உழைச்சிருக்கோம், நேர்மையா இருந்திருக்கோம். கட்சிக்காக எவ்வளவு பாடுபட்டு இருப்போம். போஸ்டர் விட்டுருப்போம், பேனர் அடிச்சு வச்சிருப்போம். அடுத்தவங்க கட்சியில போய் எவ்வளவு பிரச்சனை பண்ணிருப்போம். எத்தனை பிரச்சாரத்துக்கு போயிருப்போம், எத்தனை மாநாட்டுக்கு போயிருப்போம், எத்தனை ஊருக்கு போயிருப்போம், எத்தனை தொகுதிக்கு போயிருப்போம், எத்தனை தாய்மார்கள் காலில் போய் விழுந்திருப்போம். சின்ன சின்ன பசங்க காலில் எல்லாம் இருந்தோம். சீரியஸா பேசிட்டு கை தட்டுற, காமெடி ஆக்கி விட்டுறாதா? ஒவ்வொரு கட்சியிலையும் நம்மள மாதிரி இளைஞன் தொண்டனாவே இருந்து சாகக்கூடாது. அவனும் மேல வரணும், இளைஞர்களும் மேல வரணும். அதுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன். குத்தி போடும், ஏற்றி போடும். கம்முன்ற தலைவரை. இந்த கட்சிக்காக எவ்வளவு வருஷம் உழைச்சிருக்கேன் தலைவரை. எங்க அப்பா அந்த கட்சியில செத்து போனான். அதுக்கடுத்து நான் வந்தேன். சரி, உழைச்சிருக்கேன். சரி, இல்லன்னு சொல்லல. பாருங்க எவ்வளவு உழைச்சிங்க. அதுக்காக உங்களுக்கு சீட்லாம் தர முடியாதுப்பா. தர முடியாது. சீட்லாம் தர முடியாது. நீங்க நிப்பீங்க, அதுக்கடுத்து உன் தம்பிங்க, அதுக்கப்புறம் இவர் தம்பிங்க, அப்படியே போயிட்டு இருக்கு. நாங்கெல்லாம் கடைசி வரையும் தொண்டனாவே இருந்து செத்து போயிடணுமா? அப்ப இளைஞர்கள் மேல வரும்னு நினைக்க கூடாதா? அப்படித்தான் இறங்கி வேலை செய்யுங்க. சரிங்க தலைவரே. இல்ல அப்படின்னா நீங்க போய்கிட்டே இருக்கலாம். அப்படிங்களா? அரசியல் புத்தியை காட்டுறீங்களா எங்களுக்கிட்ட? உங்களுக்கிட்ட வேலை பார்த்த எங்களுக்கு அரசியல் புத்தியை காட்ட தெரியாதா? அப்ப போறோம், சும்மா போக மாட்டான். புதுசா எதிர்கட்சி ஒண்ணு ஆரம்பிக்கிறான். டேய், புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறான். ஆரம்பிங்க. 234 தொகுதியில இந்த முரளியை தெரியும். இந்த முரளியை தெரியாதுன்னு சொல்றவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ரவுண்டு கட்டி அடிக்கிறான். அப்ப தெரியும். உமாரா, நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஓட்டு விழும். ஏய் தம்பி, கட்சி ஒண்ணு ஆரம்பிட்டா. என்ன பேர் நடக்குது? கட்சிக்கு பேரா முதல் அக்கு தானே, அக்கா பொண்ணு கிக்கு தானே விடா. முதல் அக்கு தானடா, ஏ அக்கா பொண்ணு கிக்கு தானடா.